சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என்ன புள்ள சொல்றவ? வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா? இப்ப அன்பு எங்க இருக்காரு? போன் போட்டு விசாரிச்சியா? போன் போட்டேன். ஒரு தடவை எடுத்து பேசினாரு. வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன, முடியாதுன்னு சொல்லி வச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாருக்கா. எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா இல்லையா, ஒண்ணுமே புரியலக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீதான் கதவை அடைச்சு போட்டு வெளியே போக சொல்லிட்ட. பிறவு சாப்பிட்டாரா இல்லையாங்கறத பத்தி நீ ஏன் கவலைப்படுறவ? என்னக்கா நீ மத்தவங்க மாதிரியே பேசிட்டு இருக்கிற? மனசார நான் அந்த வார்த்தையை சொல்லிருப்பேன்னு நினைக்கிறியா நீ? யாருக்கா? உன் மாமாத. எடுத்து பேசுக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல உன் பிரச்சனையை பாப்போம். அவர்கிட்ட நான் பிறவு பேசிக்கிறேன். அக்கா, என் பிரச்சனை நீ போன் பேசாம இருக்கறதால ஒண்ணு சரியாக போறதில்ல. என்னைய காரணம் காட்டி நீயே மாமா கிட்ட பேசாம இருக்க? பாவம், அவரு என்ன அவசரத்துக்காக போன் பண்ணிருக்காரோ, எடுத்து பேசுக்கா. அப்படி எந்த அவசரமும் இருக்காது, நான் பிறவு பேசிக்கிறேன். நீ போன கொடுக்க. ஆனந்தி, நீ சும்மா இருக்கா? மாமா, நான் ஆனந்தி பேசுறேன். அக்கா பக்கத்துலதான் இருக்கு, நான் குடுக்கறேன், பேசுங்க. ஏய் ஆனந்தி, ஆனந்தி இரு இரு, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஏன் கிட்டயா? ஆமா. என்ன மாமா? அன்பு, சாரி, சகல என் கூட தான் தங்கி இருக்காரு. என்ன சொல்றீங்க மாமா? அவரு உங்க கூட இருக்காரா? ஏ ஆனந்தி, போன ஸ்பீக்கர்ல போடு. மாமா, என்ன சொல்றீங்க? அவர் உங்க கூடவா இருக்காரு? ஆமா, என் கூட தான் இருக்காரு. அவர் எப்ப மாமா காரைக்குடிக்கு வந்தாரு? ஆஹா, அவரு காரைக்குடிக்கெல்லாம் வரல, நான் தான் சென்னைக்கு வந்திருக்கேன். நீங்களா? நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? சென்னைக்கு எப்ப வந்தீங்க? ஆமா கோகிலா, போன வாரமே டிரான்ஸ்ஃபர் சென்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணணும். இங்க வீடு எடுத்துட்டு உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இதேச்சா சகலைய பார்த்தேன். அப்பதான் ஆனந்திக்கு அவருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னாரு. என்னங்க, அது எதிர்பாராத விதமா நடந்து போச்சுங்க. அதான் சொல்ல முடியல. என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாரு. ஆனந்திக்கு தெரியாம இப்படி பண்ணது அவருக்கும் பிடிக்கலதான். ஆனா வேற எதுவும் வழி இருக்கிற மாதிரி தோணல. ஆனந்தி கிட்ட கேட்டிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சரி நான் சொல்லியிருக்க போறா? அப்போ அவர் பண்ணது சரிங்கறியல மாமா நீங்க? ஏய், நான் அப்படி சொல்லல ஆனந்தி. அவருக்கு வேற வழி தெரியாம தான் இத பண்ண வேண்டியதா போச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் புரிஞ்சுக்கிட்டா அவர் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவர்கிட்ட போன கொடுங்க மாமா. நான் போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஆனந்தி, நான் மொட்டை மாடியில இருந்து பேசுறேன். அவரே கீழே ரூம்ல இருக்காரு. அவரு இன்னும் வருத்தத்துல தான் இருக்காரு. புது மாப்பிள்ளையில, அதான் கோபம் குறையல. போன் கொடுத்தாலும் பேச மாட்டாரு. நீ அன்பு மனச ரொம்ப நோகடிச்சியோன்னு எனக்கு தோணுது ஆனந்தி. மாமா, உங்களுக்கு தெரியாது, அவரை எடுத்தெறிஞ்சு ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் கண்ணுல ஊசி இறங்குற மாதிரி எனக்கு உசுறு போயதே வந்துச்சு. நான் விருப்பப்பட்டுலாம் பேசல மாமா, என்னையே வெறுத்ததே பேசின. அது தப்புதே, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதுக்குள்ள நான் அவர்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஆனா அவரை தயவு செஞ்சு வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஆஹா, இல்ல ஆனந்தி, அன்புக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல. என்னால கண்டிப்பா அவர் இங்கிருந்து போங்கிற வார்த்தையை என்னைக்கு சொல்ல முடியாது. அவருக்கா தோணும் போது அவரே வருவாரு. நீயும் அவரை கட்டாயப்படுத்தாத. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். காலையில இருந்து அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம தானே டென்ஷனா இருந்த. இப்பதான் என் கூட இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நீ நிம்மதியா இரு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா.
அவர் தங்கச்சி யாழ்னிக்காவது போன் பண்ணி பேச சொல்லுங்க. அவ ரொம்ப பயந்து போயிருக்கிறா. ஆஹா இல்ல ஆனந்தி, அன்பு யாரு கூடயும் பேச விரும்பல. நீ சொல்லிடு. சரிங்க மாமா, அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க மாமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனந்தி, நீ கவலைப்படாத. சரிங்க மாமா. சரி ஆனந்தி, இப்ப போனை அக்கா கிட்ட கொடுக்குறியா? நான் உன் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். ஆ இந்தாக்கா. ம். சகல, உங்க பஞ்சாயத்து முடிஞ்சது. நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கவா? என்ஜாய் சகல. ஏங்க, சொல்லு கோகி. அன்புவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பாவம், அவ ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு போறா. என்ன கோகி, இப்பதான் ஆனந்தி அன்பு பத்தியே பேசிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீயும் அதே பேசினா எப்படி? உன் புருஷன் இவ்வளோ நாள் கழிச்சு போன் பண்ணி சென்னை வந்துட்டேன்னு சொல்றேன், என்னை பத்தி எதுவும் பேச மாட்டியா? உன் மேல அன்பு பாசத்தை கொட்டுறேனே, என்னை பத்தி யோசிக்க மாட்டியா? சரி, பேசுறேன். சௌசௌ, நீ மட்டும் தான் வந்திருக்க. ஆனந்தி எங்க? தெரியாது. தெரியாதுன்னா என்னடி அர்த்தம்? 2 பேரும் ஒரே ஹாஸ்டல்ல ஒன்னா தானே இருக்கீங்க. அவ எப்பவும் உன் கூட தானே வருவா. இப்ப என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஆனந்தி என்ன காணோம்? ஏய், உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நடந்துக்கிற எதுவுமே சரியில்லை. அன்பனை ஒதுக்கி வச்சுட்டு அவர் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவ லவ் பண்ணாமையா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்? இவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு பிடிக்கல, அதான் பேசல. ஆனந்தி வந்துட்டா சாவித்ரி. மாமா கிட்ட அம்புட்டு தூரம் எடுத்து சொன்ன பிறகு அன்பு புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தா ஆளையே காணுமே.